கடை மரண நடுக்கொழுத்து. கடை மரணம். இந்த உடல் பகுதியில் கடைப்பகுதி தெரியணும், முதல் பகுதி தெரியணும், இடைப்பகுதி தெரியணும். உடல் எடுத்த வந்த எனக்கு கடை எது, நடு எது, முடிந்த முடிவான தலை எதுன்னு தெரியணும். அப்போ தலை தெரிஞ்சாக்கா இந்த வாசி அங்கே நிரம்பும். அது தலைக்குள்ளே போகிற கால் சுவாச காற்று எனக்கு தெரியாது. தலைக்கால் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் தேகத்தை இழக்காமல் இருக்கலாம். ஆனால் தலைக்கால் தெரியாமல் தான் ரொம்ப பேர் தலைக்கால் புரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அதை கிராமத்தில் வழக்கில் என்ன சொல்லுவாங்க, ஆடட்டும் ஆடட்டும் தம்பி, தலைக்கால் தெரியாத ஆடிட்டு கிடக்கிறாரு, துள்ளிட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கால் தெரிஞ்சு போச்சுன்னா துள்ளலை விட்டு தொடங்கினேன் வள்ளலை கண்டேன் அடி, வள்ளலார் எழுதுறாரு. துள்ளல்லாம் கூடாது. துள்ளல் இல்லாத ஒரு இடம்தான் அந்த இடம். இந்த மரணத்தை விழுவதற்கு இவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. கடை மரண நடுக்கொழுத்து. அந்த மரணம் துடிக்கின்ற பொழுது இந்த உடம்புல என்னெல்லாம் வரும் எழுதுகிறாங்க. மலம் வெளியேறிடும், ஜலம் வெளியேறிடும், ஒன்றுக்கு போயிடும், வெளியே போயிடும். ஆணாக இருந்தால் விந்து ஒழுகிடும், பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் உதிரம் வெளியாகிடும். அதுதான் துர்மரணம். கொஞ்சம் யோகம் தெரிஞ்சு, கொஞ்சம் மூச்சு பயிற்சி தெரிஞ்சு மேலே பயிற்சியில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு வெளியே வராது, வெளியே வராது, விந்து வெளியேறாது, நாதம் என்கிற சொல்கிற ரத்தம் வெளியேறாது. அந்த மூச்சு காற்று புருவ மத்தியில் போய் சிரசில் அடங்கிடும். அடங்கி போச்சுன்னா அது அடக்கம் பெற்றவர்கள். அந்த அடக்கம் பெற்றவர்களை அடக்கம் செய்தல் வேண்டும். நேரம் ஆக ஆக மஞ்சள் நிறமாக இந்த உடல் மாற்றமடையும். கை காலெல்லாம் தோண்டு கிடக்கும். எடுத்த மேனி லேசாக இருக்கும். சாதாரண உலகில் கீழ்ப்பக்கமாக போனவங்களுக்கு தூக்கிறதுக்கு 5 ஆள் 8 ஆள் தேவை. இப்படி மேலே மூச்சு காற்று போய் அடங்கிட்டவங்கள ஒருத்தர் தூக்கலாம், தோல் மேலே போடலாம், தோண்டு போய் கிடக்கும் அந்த உடம்பு. வாழைத்தண்டு மாதிரி தோலும். இது உள்ளே போய் புருவமத்தில் ஒடுங்கிட்டா அது ஒரு நிலை தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்குது வள்ளல் பெருமான் சொல்லுகிற மரணமில்லாத வாழ்க்கை. இந்த உடல் அழிவற்ற தன்மை இப்போ இருக்குது. அதான் சொன்னார், கரண முடுக்கொழித்து கடை மரண நடுக்கொழித்து. சுவாச காற்று இந்த கடைப்பகுதியில் போய் கீழே நிற்கும் போது இந்த உடம்பு நடுங்கும் பாருங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. யாராவது இறந்து விட்டு போவாங்க, பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா தெரியும். கடை மரண நடுக்கொழுத்து முயலுங்க. உங்களுடைய முயற்சி உள்ளே இருக்கிற திருவை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகும். முயற்சி திருவினையாக்கும்னு சொன்னாங்க.